வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழக அரசியல் களம் சூடு பிடித்து போயிட்டு இருக்குது. கூட்டணி கட்சிகளுக்குள்ள வந்துட்டு பல சண்டைகள், சர்ச்சைகள நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பக்கத்துல அதிமுக, பாஜக கூட்டணியில வந்துட்டு இவங்க 2 பேருமே இன்னும் ஜெல் ஆகல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாமகவுக்குள்ள அப்பா, பையன் 2 பேருக்கும் இடையில வந்துட்டு முட்டல், மோதல் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எலக்ஷன்ல பாமக 2 அணியா வந்துட்டு களம் காண போறாங்க. எப்படி வந்துட்டு மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல சிவசேனா அண்ட் தேசியவாத காங்கிரஸ் 2 அணியா களம் கண்டார்களோ, அதே மாதிரி இந்த முறை பாமக ஒரு டீம் ராமதாஸினுடைய டீம் வந்துட்டு திமுக அலையன்ஸ்ல இருப்பாங்க. அன்புமணியினுடைய டீம் வந்துட்டு அதிமுக அலையன்ஸ்ல இருப்பாங்க. 2ஆ பிரிஞ்சு தேர்தலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கத்துல மதிமுக மல்லை சத்யா வந்துட்டு அவர் ஒரு துரோகி அப்படின்ற மாதிரி வைகோ சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ மல்லை சத்யா வந்துட்டு திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மதிமுகல இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு திமுக தன் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலைகள செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மதிமுகவை இல்லாம பண்றதுக்கான வேலைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் நம்ம பார்க்க முடிகிறது. அண்ட் அதே நேரத்துல காங்கிரஸ் நாங்க போன முறை வாங்கின சீட்ட விட அதிகமான சீட் கேட்போம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கத்துல விசிக வந்துட்டு அவர்கள் வந்துட்டு நாங்க காங்கிரஸை விட குறைந்தவர்களா? காங்கிரஸுக்குலாம் அங்க என்னங்க இருக்கு வேல்யூ அப்படின்ற மாதிரி வன்னியரசு சமீபத்துல வந்துட்டு ஒரு டிவி டிபேட்ல பேசியிருக்கிறாரு. அது ஒரு பெரும் பேசு பொருளா இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம்னா திமுக, அதிமுகவுக்கு அப்புறமா 3வது பெரிய கட்சி அப்படின்னா அது நாங்க தான். காங்கிரஸுக்கு இங்க என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு திமுக எங்கள விட அவங்களுக்கு அதிகமான சீட் குடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு சர்வே மாதிரியோ அல்லது கள எதார்த்தத்தையோ பார்த்தோம் அப்படின்னா, நாங்க தான் அதிகமான வெற்றியை பெற்றிருக்கக்கூடியதா, நாங்க தான் அதிகமான ஒரு பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கிறோம். தேசிய அளவுல வேணா பார்த்தோம்னா ராகுல் காந்தி இருக்கிறாருன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல காங்கிரஸுக்கு என்ன இருக்குது? என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க இவ்ளோ சீட் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாலை முரசு சேனல்ல சமீபத்துல வன்னியரசு சொல்லியிருக்கிறாரு. அந்த நெறியாளர் கூட வந்துட்டு, "என்னங்க இது பெர்சனலா ஒரு குளோஸ்டான ரூம்ல பேச வேண்டிய விஷயத்த இப்படி ஓப்பன் டிபேட்ல சொல்றீங்க" அப்படின்னு கேட்கும் பொழுது, "நான் காங்கிரஸ் எல்லாம் வந்து குறைச்சு மதிப்பிடல. ஆனா கள எதார்த்தம் அப்படித்தானே இருக்குது. அவங்கள விட எங்களுக்கு அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்போம். அதாவது திமுகவுக்கு அப்புறமா அதிகமான சீட் அப்படின்றது எங்களுக்கு தான் குடுக்கணும். காங்கிரஸை விட அதிகமா எங்களுக்கு குடுக்கணும் அப்படின்ற மாதிரி விசிக வந்துட்டு டிமாண்ட் வைக்க போறாங்க அப்படின்றத நம்ம இதன் வழியா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ போன முறை காங்கிரஸ் 25 இடத்துல போட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த முறை காங்கிரஸுக்கு எவ்வளவு இடம் அப்படின்னு சொல்லி தெரியல. காங்கிரஸை விட எங்களுக்கு அதிகமான இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்துட்டு இப்பவே வந்துட்டு போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளும் போன முறை வாங்கின மாதிரிலாம் குடுத்தத வாங்கிட்டு போற நிலைமையில நாங்க இப்ப இல்லப்பா அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த முறை தேர்தல் அப்படின்றது எல்லாருக்குமே சின்ன சின்ன கட்சிகள் அவர்களினுடைய வாய்ஸ் அப்படின்றது அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பக்கத்துல திமுக வந்துட்டு தற்பொழுது நிலவரப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் மேல ஆட்சிக்கு எதிரான அலை அப்படின்றதும் அதிகமா இருக்குது. சமீபத்துல கூட வந்துட்டு மதுரையில ஊழல்ல ஈடுபட்டவர்கள் ராஜினாமா செய்த நிகழ்வையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இப்படியா வந்துட்டு திமுக ஒரு நெருக்கடியான சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. இது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றத வரக்கூடிய நாட்கள்ல நகர்வை பொறுத்து தான் நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். அல்லது இந்த கட்சிகள் அந்த கூட்டணியிலிருந்து வெளில வராங்களா? தற்பொழுது வந்துட்டு இந்த கூட்டணி கட்சிகள் வந்துட்டு சீட் அதிகமா வேணும். தங்களுடைய கட்சிய வந்துட்டு வலுப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. வெளியில வந்துட்டோம் அப்படின்னா, அந்த வெற்றி வாய்ப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால மட்டும் தான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு கூடவே இருக்கிறாங்க. ஸோ களம் அப்படின்றது நாளுக்கு நாள் வந்துட்டு சிக்கலை இன்னும் அதிகமாக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. தற்பொழுது திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணியை விட சிக்கல் அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி.